அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமி தன்ஸீல் அலீம் வ ஃபுர்கானில் மஜீத் யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் வ கால ஐலன் யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கதீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா வ கால ஐலன் யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வமை யுத்தில்லாஹ் வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது நல்லடியார்களுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய அருள்கள் மீது ஆசை வைத்து அவனது ஏவல்களை முடிந்தவரை எடுத்து நடக்குமாறும், அவனது கட்டளைகளை மீறக்கூடியவர்களுக்கு அவன் தயார் செய்திருக்கக்கூடிய தண்டனைகளை பயந்து அவனது விலக்கல்களை விட்டும் முற்றாகவும் தவிந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை நடுபதம் செய்கிறேன். அன்பின் சகோதரர்களே, இன்றைய இந்த குத்துபா உரையில் ஷிர்க் பிதத் ஒரு விளக்கம் என்கிற தலைப்பில் இது பற்றிய ஒரு சுருக்கமான தெளிவை வழங்குமாறு சகோதரர்கள் கேட்டுக்கொண்டார்கள். ஜும்மாவுடைய நேரம் மிகவும் குறுகியதாக இருந்தாலும் இது இரண்டுமே விரிவாக பேச வேண்டிய விடயங்களாக இருந்தாலும், பெரும்பாலான சகோதரர்கள் ஜும்மாவை தவிர மார்க்க உரைகளை கேட்கிற வீதம் குறைவாக இருக்கிற காரணத்தினால் மார்க்கத்தின் அடிப்படையான விஷயங்களை ஜும்மா உரையிலே பேசுவது மார்க்கத்தின் அடிப்படையை மக்கள் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக அமையும் என்கிற அடிப்படையில் இந்த தலைப்பை சகோதரர்கள் தந்திருக்கலாம். அன்பின் சகோதரர்களே, ஷிர்க் என்று சொன்னால் நான் இஸ்லாத்தின் அடிப்படையாகிய ஈமான் தௌஹீத் என்று சொல்வதற்கு நேர் எதிரான ஒரு செயல்தான் ஷிர்க்கான செயல்களும் ஷிர்க்கான விடயங்களும். ஷிர்க் என்கிற அரபு சொல்லுக்கு அர்த்தம் என்னவென்றால் கூட்டிணைக்கிறது, சேர்க்கிறது என்பது அர்த்தமாகும். அதாவது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய சகோதரர்கள் அங்கிருக்கக்கூடிய கம்பெனிகளுடைய பெயர்களை பார்க்கலாம். சரிகா என்று இருக்கும். பல பேர் சேர்ந்து ஒரு தொழிலை செய்கிற போது கம்பெனி என்கிறதுக்கு அரபிலே சரிகா என்று சொல்லப்படும். இந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடன் இன்னொருவரை இணைத்தல் என்பது ஷிர்க் என்பதற்கான நேரடியான அர்த்தமாகும். அன்புள்ள சகோதரர்களே, ஷிர்க்கை பற்றி அல்லாஹ்வின் திருமறையில் சொல்கிற போது இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம், ஷிர்க் என்பது ஒரு மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். யார் யாருக்கு செய்கிற அநியாயம் என்றால் மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய ஒரு அநியாயம். அநியாயம் என்றால் என்ன என்கிறது எங்களுக்கு தெரியும். எனக்கு உரியதை இன்னொருவருக்கு கொடுத்தால் அது அநியாயமாகும். நான் ஒரு வேலையை செய்திருக்கிறேன், அதற்காக நான் புகழப்பட வேண்டிய நேரத்தில் இன்னொருவரையும் அதில் சேர்த்து செய்தால் அது எனக்கு செய்கிற அநியாயமாகும். எனக்குரியதை எனக்கு தராமல் இருப்பதும் எனக்கு செய்கிற அநியாயமா இருக்கும். எனக்குரியதை எனக்கு தராம இன்னொருவருக்கு கொடுக்கிறதும் அது அநியாயமாக அமையும். இந்த அடிப்படையிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஷிர்க் என்கிறதை சுருக்கமாக நாம் இப்படி புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், பொதுவாக எங்களுடைய பாமர முஸ்லீம்கள் இணை வைத்தல் என்றால் எப்படி விளங்கியிருக்கிறார்கள் என்றால் சிலை வணக்கம் என்று விளங்கியிருக்கிறார்கள். சிலையை வணங்கினாலும் சரி, வேறு எதன் மீது எதற்காவது வணக்கத்தை செலுத்தினாலும் சரி, அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை குறைத்து மனித அந்தஸ்துக்கு தகுந்த விதத்தில் அல்லாஹ்வை பார்த்தாலும் சரி, ஒரு மனிதனை அல்லது ஏதேனும் ஒரு படைப்பை அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தினாலும் சரி, இதெல்லாம் இணை வைத்தலில் வந்து சேரும். சிலை வணக்கம் மட்டும்தான் இணை வைத்தல் என்கிறது ஒரு தவறான நிலைப்பாடு. இரண்டாவது விஷயம் என்ன என்று கேட்டால், எங்களுடைய சாதாரண முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை என்னவென்றால், உன்னை படைத்தது யார், உனக்கு உணவளிப்பது யார், இந்த வானம் பூமியை படைத்தது யார் என்கிற கேள்விக்கு அல்லாஹ் தான் என்னை படைத்தான் என்று சொல்பவன் முஸ்லிம்.
அல்லாஹ் அல்லாத வேறு ஏதாவது பெயரை சொல்பவன் காபீர் என்கிற ஒரு நிலைப்பாடு மக்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்தான் படைப்பாளன் என்பதை மட்டும் நம்புவது பூரணமான ஒரு ஈமானாகவோ சிறுக்கை விட்டு முழுமையாக கலண்டதாகவோ அமையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிரச்சாரம் செய்கிற போது மக்காவில் வாழ்ந்த முஸ்லிம் அல்லாத ரசூலுல்லாஹ் யாரை காபீர் என்று கூப்பிட்டார்களோ அவர்கள் அல்லாஹ்தான் படைப்பாளன் என்பதை ஏற்றிருந்தார்கள். உங்களை படைத்தது யார் என்று கேட்டால் அம்மை எம்லிக்கு ஸம்அ வல் அப்சார், உங்களுடைய பார்வைக்கும் செவிப்புலனுக்கும் சொந்தக்காரன் யார் என்று கேட்டால் வமை யுதப்பிருள் இந்த காரியங்களை எல்லாம் நிர்வகிப்பவன் யார் என்று கேட்டால் அவங்க அல்லாஹ் தான் என்று சொன்னார்கள். அப்ப அவங்க அல்லாஹ் தான் படைப்பாளன் என்பதை மறுக்கவில்லை. அல்லாஹ் தான் படைத்தவன், அவன்தான் இந்த உலகத்தை இயங்குகிறான், எங்களுக்கு உணவளிப்பவன் அவன்தான் என்று அவர்கள் நம்பினார்கள். இது மாத்திரம் ஒரு மனிதனை முழுமையாக இஸ்லாத்துக்குள் நுழைவிப்பதாகவோ முழுமையாக தௌஹீதை ஏற்றுக்கொண்டதாகவோ அமையாது. அதுல இரண்டாவது ஒரு பகுதி இருக்கிறது. என்னவென்று கேட்டால், யார் இந்த உலகத்தை படைத்தானோ, யார் எங்களை படைத்தானோ, யார் எங்களுக்கு உணவளிக்கிறானோ, யார் எங்களை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறானோ அவன் ஒருவன் மட்டுமே வணக்கத்துக்குரியவன். வணக்கத்தில் ஏதாவது ஒன்றை அல்லாஹ் அல்லாத ஒருவருக்காக செய்தால், அல்லாஹ் அல்லாத ஒருவருக்காக ஒரு வணக்கத்தை நாம் செய்தால் அல்லாஹ்வோடு அவரை சேர்த்துட்டோம். அதை இஸ்லாம் சிறுக்கு என்று சொல்கிறது. இதுல முஸ்லிம்கள் ஒரு பகுதி தெளிவாகவும் இன்னொரு பகுதி தெளிவற்ற ஒரு நிலையிலும் இருக்கிறார்கள். தொழுகை வணக்கம் இதை நாங்க அல்லாஹ்வுக்கு தான் செய்யணும், இதை தெளிவா விளங்கி இருக்கிறாங்க. நோன்பு வணக்கம் இது அல்லாஹ்வுக்கு தான் செய்யணும், இது தெளிவாக இருக்கிறது. ஆனால் வணக்கங்களில் பல விஷயங்களை வணக்கம் என்று கருதாத காரணத்தினால பிரார்த்தனை அவங்க அல்லாட்டையும் கேட்பாங்க, அப்துல் காதர் ஜிலானிட்டையும் கேட்பாங்க. பாதுகாவல் நாங்க அல்லாட்டையும் கேட்டுக்குவோம், யா முஹீதீன் அப்துல் காதர் ஜிலானியை நாங்க கூப்பிட்டுக் கொள்வோம். குழந்தை பாக்கியம் நாங்க அல்லாட்டையும் கேட்போம், நாங்க சாவுலோமி வழிகளாட்டையும் கேட்போம், அதாவது அப்துல் காதர் ஜிலானிட்டையும் நாங்க கேட்போம் என்கிற நிலைப்பாட்டில் நிறைய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மார்க்கத்தின் அடிப்படை சொல்லிக் கொடுக்கப்படாத காரணத்தினால், பிரார்த்தனை என்கிறது ஒரு இபாதத்து என்கிறது சொல்லிக் கொடுக்கப்படாத காரணத்தினால் அல்லாட்டையும் பிரார்த்தனை செய்யறாங்க. அதை விட பவர்ஃபுல்லான ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வந்துட்டு சொன்னா இந்த அல்லாட்ட கேட்டா மட்டும் போதாது, நாங்க அதாவது கபர்களில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய வலிமார்கள் நல்லவர்கள்ட்டை நம்ம போய் கேட்கணும் என்கிற மனநிலைக்கு வாராங்க. இதே மனநிலையில் நிறைய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, துவா வணக்கம் என்கிறது குர்ஆன்ல சொல்லப்படுது, ஹதீஸ்ல சொல்லப்படுது. நேர்ச்சை வணக்கம் என்கிறது சொல்லப்படுகிறது. பாதுகாவல் தேர்றது வணக்கம் என்கிறது சொல்லப்படுகிறது. குர்பான் கொடுக்கிறது என்கிறது வணக்கம் என்று சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் நம்ம அல்லாஹ்வுக்காகத்தான் செய்யணும். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்காவது செய்தால் அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டியதை இன்னொருவருக்கு கொடுத்து அல்லாஹ்வுக்கு நாங்க அநியாயம் செஞ்சிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு நாங்க இன்னொருவரை பார்ட்னர் ஆக்கியிருக்கிறோம், பங்காளியாக ஆக்கியிருக்கிறோம் என்கிற அடிப்படையான இணை வைத்தல் வருகிறது. இந்த இதுல செஞ்சா வரக்கூடிய பெரிய விளைவு என்ன? அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், வலக்கத் ஊஹிய இலைக்க வ இலல் லதீன மின் கப்லிக, நபியே உங்களுக்கும் உங்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களுக்கும் வகி மூலமாக சொல்லப்பட்ட அடிப்படையான விஷயம் என்னவென்றால், லஇன் அஸ்ரக்த லயஹ்பத்தன் அமலுக், நீங்க தான் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தாலும் உங்களுடைய அமல்கள் அத்தனையும் அழிஞ்சு போயிடும். வல தக்கூனன்ன மினல் ஹாசிரீன், மறுமையில் நீங்கள் நஷ்டவாளியாக ஆகிடுவீங்க என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த சிறுக்கு இணை வைத்தல் நடந்த உடனேயே நீங்கள் எவ்வளவு இபாதத்தாளியாக இருந்தாலும் சரி, டோட்டலா செய்த வணக்கங்கள் அத்தனையும் அழிஞ்சு போயிடும் என்கிறது குர்ஆன்ல சொல்லப்படுகிறது. அதே நிலையில் ஒருவன் மரணித்தால் அவன் நிரந்தர நரகவாதியா இருப்பான், அவனுக்கு பாவ மன்னிப்பே கிடைக்காது. இன்னல்லாஹ லா யக்பிரு அய்யுஸ்ரக பிஹி வ யக்பிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான், அது அல்லாத ஏனைய பாவங்களை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். யாருக்கு நாடுவானுங்கிறது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் இருக்குது. நீ கொலை செஞ்சிருந்தாலும் சரி, விபச்சாரம் செஞ்சிருந்தாலும் சரி, களவெடுத்திருந்தாலும் சரி, அல்லாஹ் நாடுனா மன்னிப்பான், நாடுனா தண்டிச்சுட்டு மன்னிப்பான். ஆனால் இணை வைத்தலுக்கு மன்னிப்பே இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஃபமே யுஸ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். வ மஅவாஹுன் நார், அவன் ஒதுங்குற இடம் நரகம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டும்.
அப்ப மன்னிப்பே இல்லாத ஒரு பாவமாக, நிரந்தர நரகத்தை தேடித்தரக்கூடிய ஒரு பாவமாக இந்த செய்தி சொல்லப்படுகிறது. எனவே எந்த ஒரு வணக்கத்தையும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக செய்திடக்கூடாது. அல்லாஹ்விடத்துல நம்ம கேட்க வேண்டியதை அல்லாஹ் அல்லாதவரிடத்துல கேட்கக்கூடாது. இதுல மக்களுக்கு சில நேரங்கள்ல உலமாக்கள் சில சந்தேகங்களை உண்டாக்குறாங்க. அல்லாட்ட தானே கேட்கணும். சரி, நீங்க உங்களுக்கு நோய் வந்தா டாக்டர்கிட்ட போறீங்களா இல்லையா? உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா காசி தேவன்டா ஒரு வசதியானவட்ட தனவந்தட்ட போய்த்து உதவி கேட்கறீங்களா இல்லையா என்கிற அடிப்படையில கேட்டா, அப்ப இவங்கள்ட்ட கேட்கலாம்னா அவங்கள்ட்டையும் கேட்கலாம் தானே என்கிற கோணத்துல மக்களை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஒரு மனிதன் இன்னொரு மனிதன்ட்ட உதவி கேட்கலாம். அப்படி உதவி செய்கிறவருக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்கிறது ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது. தாவனு அலல் பிர்ரி வத்தக்குவா, நல்ல விஷயங்களில் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருங்க, ஒத்துழைப்பு கொடுங்க என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஆனா கேட்கிறது நாங்க பொருத்தமானதை தான் கேட்கணும். சாதாரண ஒரு ஏழைட்ட போய்த்து எனக்கு 1 கோடி காசு தேவை தாரீங்களான்னு கேட்டா அவன் என்ன விளையாடுறீங்களான்னு கேட்பான். அவருக்கு தர முடியாதுங்கிறது தெரியுது. தெரிஞ்சுட்டு கேட்டா அது அவரை கிண்டல் பண்றதா அமையும். அப்ப நமக்கு தெரியும் இவர்கிட்ட டாக்டர் இல்லாத ஒரு ஆள்கிட்ட போய் மருந்து கேட்டா பைத்தியமானு கேட்பாரு. அப்ப எங்களுக்கு விளங்குது நம்ம உலகத்துல ஒரு ஆள்கிட்ட உதவி கேட்கிறேன்னா எதை யார்கிட்ட கேட்கறதுங்கிறது. அதே நேரத்தில் ஒரு பணக்காரர் மரணிச்சதுக்கு பிறகு அவரோட கபரடியில் வைத்து எனக்கு காசி தேவை கடந்தாரீங்களான்னு கேட்போமா என்று கேட்டா கேட்க மாட்டோங்கிறது தெளிவா விளங்குது. இவங்க இறந்தவங்கள்ட்ட போய் குழந்தை பாக்கியம் கேட்கிறாங்க. ஒருவர் இறந்து விட்டால் அவருக்கும் உலகத்துக்கும் இடையில தொடர்பு துண்டிக்கப்படுகிறது என்கிற நிலையிலிருந்து குழந்தை பாக்கியம் கேட்கிறாங்க. கேட்டு கிடைச்சா அது அவங்க தந்த குழந்தைன்னு நம்புறாங்க. கடந்த காலத்துல வாழ்ந்த நிறைய பெரியவங்களுக்கு மொய்தீன் அடிமை என்று பேர் இருக்குது, நாகூர் அடிமை என்று பேர் இருக்குது, மொய்தீன் பிச்சை என்கிற பேர் இருக்குது, நாகூர் பிச்சை என்கிற பேர் இருக்குது. மொய்தீன் அடிமை என்கிறது பேர்லயே நாங்க அப்துல்லா என்று வைக்கிறதுக்கு பாருமா அப்துல் காதர் ஜிலானிக்கு அடிமைன்னு வைக்கிறாங்க. அப்ப எந்த அளவு பேர்லயே கூட இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு மக்களிட வரக்கூடிய அளவுக்கு மார்க்கத்துக்கு முரணான ஒரு நிலைப்பாடு மக்களிடத்துல போய் சேர்ந்திருக்கு. அடுத்தது கண்ணியத்துக்குரிய சார்ல இன்னொரு பகுதி தான் அல்லாஹ்வுடைய பண்புகள். அல்லாஹ்வுக்கு சில தன்மைகள் இருக்குது. அந்த தன்மையை குறைச்சி மனித பண்புகளோட ஒப்பிட்டு பார்த்தா அதுவும் இணை வைத்தலாகும். அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை குறைக்கிறது. மனிதர்களில் யாராவது ஒருவரை அல்லாஹ்ட அந்தஸ்துக்கு உயர்த்தினாலும் அது இணை வைத்தல். அந்த வகையில தான் நல்லவர்கள், பெரியவங்க, வணக்குமார்கள், நபிமார்கள் எல்லாருக்குமே அந்தஸ்து இருக்கு, கண்ணியம் இருக்குது. ஆனால் அவங்களோட கண்ணியத்தை அல்லாஹ்வுடைய ஒரு பண்புக்கு நிகராக கொண்டு போய் சேர்த்தினால் அது நாங்க இணை வைத்தல் என்கிற பண்புல போனதா இருக்கும். இந்த வகையில தான் நாங்க நல்லவர்களையோ அறிஞர்களையோ அதாவது மார்க்கத்துக்காக சேவை செஞ்சவங்களையோ நபிமார்களையோ வரம்பு மீறி புகழ்வதும் இணை வைத்தல் போய் சேர்றது இந்த வகையில தான். உதாரணமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று சொன்னவர்கள், அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தினவங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல இருந்த அற்புதங்களை பார்த்து செய்யறாங்க. உண்மையிலேயே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிமார்களில் பெரிய அற்புதங்கள் செய்தவர் தான். ஆனால் அவரோட சுயமுயற்சி கிடையாது, அல்லாஹ் வழங்கிய ஆற்றலால் செய்தார்கள். அதெல்லாம் எங்களால தனிப்பட்ட முறையில செய்ய முடியாது என்கிறத அவங்களே சொன்னாங்க. அந்த அற்புதங்கள் செய்தார்கள் என்பதற்காக இறைவனோடு அவங்கள சேர்க்கிறது மிகப்பெரிய வழிகேடு என்கிறத முஸ்லீம் சமுதாயம் விளங்கியிருந்தாலும் மௌத்தா போன நல்லவங்க அறிஞர்கள் இவங்களை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய பண்போட சேர்க்கிறது வழிகேடு என்கிறத விளங்காத ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய உலகத்தை படைத்தல், காத்தல், பராமரித்தல் இந்த விஷயத்துல அல்லாஹ்வுக்கு யாரும் பார்ட்னரா இல்லைங்கிறது நம்புறது ஒரு பகுதி. அந்த நம்பிக்கை பெருமளவு முஸ்லிம்கள்ட்ட இருக்குது. ரெண்டாவது, நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வணக்கத்தையும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்காகவும் செய்யக்கூடாதுங்கிறது ஒரு பகுதி. அந்த விஷயத்துல வணக்கம் செய்யக்கூடிய முஸ்லிம்கள் கூட தெரியாத்தனமாக வணக்கங்களில் சிலவற்றை வேறு சிலருக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க. மூணாவது பகுதி, அல்லாஹ்வுக்குரிய அந்தஸ்தை குறைக்கவும் கூடாது, படைப்பினங்களுக்குரிய அந்தஸ்தை அல்லாஹ்வுடைய அந்தஸ்து அளவுக்கு உயர்த்தவும் கூடாது. இதையும் எங்களுடைய சமுதாயத்திலிருந்து பலரும் செய்து வருகிறார்கள். இதிலிருந்து நம்ம எங்களை பாதுகாத்துக் கொள்றதுங்கிறது அடிப்படையான ஈமான பாதுகாக்கிறார். நாங்க சொன்ன கலிமாவை முறிக்கக்கூடிய செயல்பாடுகள் தான் இவைகள். எனவே எங்களுடைய இஸ்லாத்தை பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தால், எங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தால், இது பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை பெற்று நாங்கள் அதாவது வார்த்தையிலும் கூட, எண்ணத்திலும் கூட, நடத்தையிலும் கூட இணை வைத்தலின் சாயல் வராத அளவுக்கு வாழ வேண்டிய கடமை இருக்கிறது. ஒரு நாள் ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் வஸீத் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அதாவது இந்த விஷயம் நடக்கிறது அல்லாஹ்வாலும் உங்களாலும் இது நடந்துச்சுன்னு சொல்றாங்க.
அல்லாஹ் நாடியதாலும் நீங்க நாடியதாலும் இது நடந்ததுன்னு சொல்லி அல்லாஹ்வையும் ரசூலுல்லாவையும் சேர்த்து சொல்றார். ரசூல் ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, ஜஅல்தனி லில்லாஹி நித்தா, நீ என்ன அல்லாஹ்வுக்கு நிகராக்கிட்டியா? குல் மாஷா அல்லாஹ் வஹ்தா, அல்லாஹ் ஒருவன் நாடியதால் நடந்ததுன்னு சொல்லு, அல்லாஹ்வோட என்ன சேர்க்காதேன்னு சொல்றாங்க. அப்படியே உங்களுக்கு ஒருவர் ஹெல்ப் பண்ணி நீங்க நன்றி செலுத்தணும்டா, அல்லாஹ் நாடியதால் இது நடந்தது, சும்மா சித்த அதற்கு பிறகு உங்களோட நாட்டத்தில் நடந்துச்சுன்னு சொல்லுங்க, அல்லாஹ்வும் நீங்களும் நாடியதால் நடந்ததுன்னு வார்த்தையில கூட வரக்கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. எனவே இந்த விஷயத்துல நாம் மிக தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கணும், உறுதியாக இருக்கணும். இதுல எந்த விதத்திலும் தளம்பல் வருவதற்கான ஒரு இடத்தை நாம் கொடுக்க கூடாது. இரண்டாவது விஷயம், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பித்அத் என்கிற விஷயத்தை சுருக்கமாக தொட்டுக்காரலாம் நினைக்கிறேன். பித்அத் என்கிற அரபு சொல்லுடைய அர்த்தம் புதியது என்பது அர்த்தமாகும். இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்றதாக இருந்தால், முன்னுதாரணம் இல்லாமல் உருவாக்கப்பட்ட ஒன்றுக்கு பித்அத் என்று சொல்லப்படும். குர்ஆன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா குன்து பித்அம் மினர் ருசூல், இறை தூதர்களில் நான் ஒன்றும் புதியவன் இல்லை, எனக்கு முன்னாலே நபிமார் வந்திருக்கிறாங்க என்கிறத சொல்றாங்க. அதுக்கு இந்த பித்அன் என்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இஸ்லாமிய சட்டத்தில் நம்ம எதை பித்அத் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்துக்கு பிறகு இஸ்லாம் என்கிற பெயரில் மார்க்கத்தில் இல்லாமல் புதிதாக உருவாக்கப்பட்ட செயல்பாடுகள், கொள்கைகள், வணக்கங்கள், இவைகள் இஸ்லாத்துக்கு புதுசு. எங்களுக்கு பழசா இருக்கலாம், 1000 வருஷத்துக்கு முன்னால வந்தது எங்களுக்கு பழசா இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹ்வோட மரணத்துக்கு பிறகு ஒரு கொள்கை ஒன்று வருகிறது. ஆனா ரசூலுல்லாஹ் அதை சொல்லல, சஹாபாக்களுடைய காலத்திலும் அப்படி ஒரு கொள்கை இல்லைன்னா அது புதிய கொள்கை. அது கொள்கை அடிப்படையிலான பித்அத்தா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இல்லாத ஒரு வணக்க வழிமுறை அதுக்கு பின்னால வந்திருந்தால் அது செயல் ரீதியான பித்அத்தா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இல்லாத ஔராதுகள், திக்ருகள் பின்னால உருவாச்சுன்னு சொன்னா அது சொல் ரீதியான பித்அத்தா இருக்கும். இதை நாங்க என்ன செய்யணும் என்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வ இய்யாக்கும் முஹ்தஸாத்தில் உமூர், மார்க்கத்தின் பேரில் புதிதாக உருவாகக்கூடிய காரியங்கள் குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இன்ன குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ, மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் பித்அத் என்று சொல்லப்படும். வகுல்லு பித்அத்தின் லலாலா, எல்லா பித்அத்துக்களும் வழிகேடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இது வழிகேடு, அப்ப இதுல இருந்து நாங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டுறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், யார் எங்களுடைய மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை மார்க்கமா செய்கிறாரோ அது நிராகரிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சாலும் சரி, டைம் எடுத்து செஞ்சாலும் சரி, செலவழித்து செஞ்சாலும் சரி, அது நிராகரிக்கப்படும். அதுக்கு மாற்றமாக அது தண்டனைக்குரிய குற்றமா ஆகுது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒருவர் சுபவுக்கு பின்னால 2 ரக்காத் தொழுகிறார். ஒரு இமாம் அவரை தடுக்கிறார். தடுக்கிறதுக்கு காரணம், அவர் கேட்கிறாரு, தொழுது ஏன் தடுக்கிறீங்க? அல்லாஹ் தண்டிப்பான்னு சொல்றாங்க. தொழுதாலும் அல்லாஹ் தண்டிப்பானான்னு கேட்கிறாங்க. நீ தொழுதத்துக்கு இல்ல, ரசூலுல்லாஹ்க்கு மாறு செஞ்சதுக்கு அல்லாஹ் தண்டிப்பான். ரசூல் ஸல்லல்லாஹுடைய சுன்னா என்னடா, சுபவுக்கு முன் சுன்னத்து தான், சுபவுக்கு பின் சுன்னத்து கிடையாது. ஒருவேளை ஒருவர் வாராரு, ஜமாத் நடந்துட்டு இருக்குது, முன் சுன்னத்து தொழலன்னு சொன்னா அதை பின்னால தொழுறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இல்லாம நான் சுபவுக்கு முன்னுக்கும் சுன்னத்து தொழுவேன், பின்னுக்கும் சுன்னத்து தொழுவேன்னு சொன்னா நீ பின்னால செய்யற சுன்னத்து அங்கீகரிக்கப்படாதது, ரசூலுல்லாஹ் காட்டாதது, நீ ரசூலுல்லாஹ்க்கு மாறு செய்தாய் என்பதற்காக தண்டிக்கப்படுவாய் என்கிற விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதுல எங்களுக்கு தெளிவு ஒன்று தேவை இருக்குது. என்னன்னு கேட்டா, பித்அத்துக்களை பார்க்கும் போது கெட்டதா தெரியாது, பார்த்தா கெட்டதுன்னா எல்லாருக்கும் தெரியும். அது இப்ப சாராயம் குடிக்கிறான், குடிக்கிறவனுக்கும் தெரியும் அது கெட்டதுங்கிறது. களவெடுக்கிறான், கலனுக்கும் தெரியும் அது கெட்டதுங்கிறது. ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, ஒரு பூனையா இருந்தா கூட அதுக்கு தெரியும். நீங்க சாப்பிட போட்டீங்கன்னா உங்களோட முன்னால நின்று சாப்பிடுது, உங்களுக்கு தெரியாம களவுல திண்டு கொண்டிருந்தா உங்களை கண்ணனே ஓடுது. அதுக்கு தெரியுது நான் அங்கீகாரம் இல்லாம சாப்பிட்டு இருக்கிறேன், இப்ப சாப்பிட்டு அடிப்பாங்க. நம்ம போட்டதை சாப்பிடும் போது அதுக்கு தெரியுது எங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு சாப்பிடுறதுக்கு, இதை நான் சாப்பிடலாம். இது மனிதனுக்கு உள்ள ஒரு விஷயம். மார்க்கத்தின் பேரால் புதிதாக வரக்கூடிய விஷயங்கள் பார்க்கறதுக்கு வழிகேடு மாதிரி இருக்காது, அதுக்கும் ஒரு வணக்கம் போல இருக்கும். ஆனா அதில் உள்ள வழிகேடு என்ன என்று கேட்டால், அல்லாஹ்வுடையவும் ரசூலுடையவும் வழிகாட்டல் இல்லைங்கிறது, அவங்களோட அங்கீகாரம் இல்லைங்கிறது தான் அங்க உள்ள பெரிய ஒரு பிரச்சனை. இப்ப சாதாரணமாக ஒவ்வொரு நாட்டுக்கும் நாணயம்
காசி புழக்கத்தில் இருக்குது. நாங்கள் பேப்பரை காசாக கணக்கு வச்சிருக்கிறோம். ஒரு தாளுக்கு 5000 ரூபாயும், இன்னொரு தாளுக்கு 1000 ரூபாங்கிறோம், இன்னொரு தாளுக்கு 100 ரூபாங்கிறோம், 50 ரூபான்றோம், 20 ரூபான்னு சொல்றோம். இதே மாதிரி தாளை நாங்களும் அச்சடிக்கிறோம் வைங்க. அரசாங்கம் அடித்த மாதிரியே தான் இந்த 5000 ரூபாய் தாளும் இருக்குது. ஆனா இதுக்கு பேரு கள்ள நோட்டு, இதுக்கு பேரு நல்ல நோட்டு. ரெண்டுமே ஒன்றாத்தானே இருக்குது. இந்த பணத்தை கொடுத்து பொருள் வாங்கினா அல்லது இந்த பணத்தை ஒருவன் கையில வச்சிருந்தா குற்றவாளி ஆகிறான். ஏன் குற்றவாளி ஆகிறான்டா? நீ வச்சிருக்கிற தாளுக்கு அரசு அங்கீகாரம் இல்லை, அதனால இது கள்ளது. நீ செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் இல்லைண்டா, ரசூலுடைய வழிகாட்டல் இல்லைண்டா, இது அதாவது கள்ள காசி வச்சிட்டு இருக்கிற மாதிரி குற்ற செயல். நீ அதாவது அதிகாரத்தை மீறி இருக்கிறாய், அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல கையடிச்சிருக்கிறாய். இதற்காக தண்டனை இருக்கிறது, இதற்காக கடுமையான எச்சரிக்கை இருக்கிறது. பிதத்தான செயல்களில் எல்லாமே ஒரே தரத்தில் இருக்காது. சில பிதத்துக்கள் ஒரு முஸ்லிமை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய அளவுக்கு குஃபுருடையதா இருக்கு, சிலது ஹராம் என்கிற கடும் நிலையில உள்ளதா இருக்கும். இந்த பிதத்துக்களை சஹாபாக்கள் எப்படி பார்த்திருக்கிறாங்கன்னு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பள்ளியில சிலர் ஒன்று கூடி இருந்து திக்ர் செய்யறாங்க, கூட்டா திக்ர் செய்யறாங்க. இதை பார்த்த ஒருவர் நேரா இப்னு மஸ்ஊத் அவங்க போய் சொல்றாங்க, உங்களோட பள்ளியில சிலர் கூடி நின்று திக்ர் செய்யறாங்க. இதை கேட்ட உடனே இப்னு மஸ்ஊத் அந்த பள்ளிக்கு போறாங்க. பள்ளியில போயிட்டு அவங்கள பார்த்து கேட்கறாங்க, என்ன செய்றீங்கன்னு. ஒரு ஆள் ஈச்சங்குட்டையை கீழே போடுவார், சுப்ஹானல்லாஹ்னு எல்லாரும் சுப்ஹானல்லாஹ் சொல்லுவாங்க. நாங்க திக்ருகளை எண்ணுறோம்னு சொல்லும் போது இப்னு மஸ்ஊத் அவங்க சொன்னாங்க, திக்ரு இல்லை, உங்களோட பாவத்தை எண்ணுங்க. இதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டாங்க, அவங்க பாவித்த பாத்திரங்கள் இன்னும் உடையல, அவங்க அணிந்த ஆடைகள் இன்னும் இட்டு போகல, அதுக்குள்ள அவரோட மார்க்கத்தை நீங்க மாத்த போறீங்களா? நீங்கள் எல்லாம் நபி தோழர்களை விட அறிவில் சிறந்தவங்களை ஆயிட்டீங்களா? அதிக நேர்வழி பெற்றுட்டீங்களான்னு சொல்லிட்டு பள்ளி பொறுப்பாளர் சொல்றாங்க, உங்களை பள்ளியை விட்டு வெளியே அனுப்புங்கன்னு சொல்றாங்க. அவங்க செஞ்சது திக்ரு தான், ஆனா செஞ்ச முறை ரசூலுல்லாஹ் காட்டின வழிமுறை இல்லைங்கிறதுனால கண்டிக்கப்படுறாங்க. இந்த அடிப்படையில நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் அல்லாஹ்வால எங்களுக்கு சொல்லப்பட்டதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால எங்களுக்கு காட்டப்பட்டதா இருக்கணும். அவங்க காட்டி தந்த வணக்கங்களையே முழுசா செஞ்சு கொள்ளலாம் இருக்கும்போது காட்டி தராத விஷயங்களை எதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கணும்? இதுக்கு உத்தரவாதமும் இல்லை, தண்டனையும் இருக்குதுங்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின வழிபாடுகளை எங்களுடைய சக்திக்கு எப்ப நம்ம செய்யணும். நபி அவர்களுடைய வழிகாட்டலில் இல்லாத எந்த ஒரு இபாதத்தையும் நாம் செய்யக்கூடாது. இது ரசூலுல்லாஹ்வுடைய வசியத் என்கிற ஒரு அடிப்படையை தெரிந்து கொண்டு எல்லா வகையான பிதத்துக்களை விட்டும் ஒதுங்கி வாழ்றதுங்கிறது ஒரு முஸ்லிமுடைய அடிப்படையான கடமையாகும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா சிறுக்கை விட்டு வாழ்வதற்கான வழியை சொல்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற இந்த கலிமா பிதத்தை விட்டு வாழ்வதற்கான ஒரு வழியை சொல்கிறது. இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பொதுவாக பிதத் சம்பந்தமாக நான் சொன்ன அடிப்படைகள் எல்லா உலமாக்கள் மத்தியிலும் அங்கீகரிக்கப்பட்டதாக இருந்தாலும் மார்க்க அறிஞர்களில் சிலர் பிதத்தில் நல்லது இருக்குது, நல்ல பிதத்தை செய்யலாம் என்கிற கருத்தை மக்கள் மத்தியிலே சொல்லி வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல்லு பிதத்தின் லலாலா, எல்லா பிதத்துக்களும் வழிகேடு என்று சொல்லியிருக்கும் போது அந்த வழிகேட்டில் நல்லது இருக்கிறது என்கிறது பொருத்தமான ஒரு முடிவாக இருக்காது என்பதை நாம் புரிய வேண்டும். இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இது சம்பந்தமான அழகான ஒரு கருத்தை சொல்கிறார்கள். மன் இப்தத ஃபில் இஸ்லாமி பிதஅத்தன், யார் இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் ஒரு பிதத்தை உருவாக்கி பக்கத்து ரஆஹா ஹசனா, அதை நல்லதாக காண்கிறானோ, ரசூலுல்லாஹ் செய்யாத ஒன்றை செஞ்சிட்டு ரசூலுல்லாஹ் காட்டாத ஒன்றை நடைமுறைப்படுத்தி கொண்டு இது நல்ல விஷயம் தானே என்று சொல்கிறான் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன என்றால், பக்கத்து ஜாம அன்ன முஹம்மதன் கத் கானர் ரிசாலா,
அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தூதுத்துவ பணியில் துரோகம் செய்து விட்டார்கள் என்று சொல்கிறான். எங்களுக்கு சொர்க்கம் போற எல்லா வழியும் ரசூலுல்லாஹ் காட்டல, நல்ல விஷயத்துல சிலதை எங்களுக்கு காட்டித்தராம போயிட்டாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர்ல குறை சொல்கிறான். அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் போது அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்ணப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது விதத்தில் நல்லது இருக்குது என்று சொல்றது மார்க்கம் பூரணமாகவில்லை என்கிற ஒரு சிந்தனையை கொடுக்குது. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி திரும்பவும் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எது தீனாக இருந்ததோ அதுதான் இன்றைக்கும் தீன், அதுதான் இன்றைக்கும் மார்க்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எது மார்க்கமாக இருக்கலையோ அது இன்றைக்கு மார்க்கமாக இருக்க முடியாது. நீங்க செய்யக்கூடிய வழிபாட்டை பாருங்க, இது ரசூலுல்லாஹ் காலத்துல தீனாக பின்பற்றப்பட்டுச்சா இல்லையா? அப்ப இன்றைக்கு அது எங்களுக்கு மார்க்கமாகிறதுக்கு வழி இல்லை. நீங்க ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்றீங்க, இந்த கொள்கை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்துச்சா, நபியா சஹாபாக்களிடத்துல இந்த கொள்கை போதிக்கப்பட்டிருந்துச்சா என்று பாருங்க. அந்த கொள்கை ரசூலுல்லாஹ் காலத்துல சஹாபாக்களுடைய காலத்துல இல்லாத ஒரு கொள்கை என்று சொன்னா இன்றைக்கு வந்த ஒன்று மார்க்கமாக ஆக முடியாது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாத ஒன்றை நல்லது என்கிற அடிப்படையில நாம் செய்வது பிழையான ஒரு போக்கா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்ததுதான் 100% நன்மையானது. சாதாரணமாக இதுல நாங்க பார்க்கறது இபாதத் என்று சொன்னால் கட்டுப்படுதல் என்கிறது. கட்டுப்படுறவனுக்கு புதுசா உருவாக்குறதுக்கு அதிகாரம் கிடையாது. எது சொல்லப்பட்டதோ எப்படி செய்யப்பட்டதோ அப்படியே செய்யறதுதான் கட்டுப்படுறதுங்கிறது. நாங்களாக ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சிருக்கிறாங்க அதோட இன்னொன்றை சேர்ப்போம் என்று வந்தால் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாது. உதாரணமாக அதான் சொல்வது ரசூலுல்லாஹ் காட்டி தந்ததுதான், சலவாத்தும் ரசூலுல்லாஹ் காட்டி தந்ததுதான். பாங்குக்கு முன்னால சலவாத்து சொல்லணும் என்கிறது நாங்க உருவாக்கணும். பாங்கும் ஆதாரத்துக்கு உரியது, பாங்குக்கு சலவாத்து சொல்றது மார்க்கத்துல உள்ளது. நாங்க பாங்கு சொல்ல முந்தி சலவாத்து சொல்லித்தான் பாங்கு சொல்லுவோம்னு சொன்னா இது புதுசானது. இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது பாங்குக்குரிய ஆதாரத்தையும் சலவாத்துக்குரிய ஆதாரத்தையும் சொல்லுவாங்க. ரெண்டுமே தனித்தனியா இபாதத்து, ரெண்ட ஒண்டா சேர்க்கிறதுக்கு அதுக்குரிய ஒரு வழிகாட்டல் எங்களுக்கு இல்லை என்றால், அதற்குரிய ஒரு ஆதாரம் எங்களுக்கு இல்லை என்று சொன்னால் அது பிதஅத்து, மார்க்கத்தில் புறக்கணிக்கப்பட வேண்டியது. செஞ்சா எந்த நன்மையும் கிடைக்காது. ஆனால் அப்படி செஞ்சோம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய வழியை புறக்கணித்ததற்காக, அவரை பின்பற்றுதல் என்கிறத நம்ம விட்டோம் என்கிறதுக்காக அதற்கு தண்டனையும் இருக்குது. இதுதான் மதங்கள் சீர்குலைந்ததற்கு, இதுக்கு முன்னால வந்த மதங்கள் மாற்றப்பட்டதுக்கு காரணமாக இருந்துச்சு என்கிற அடிப்படையை புரிந்து கொண்டு சிறுக்கை விட்டும் பிதஅத்தை விட்டும் முற்றாக விலகி தூய்மையான ஒரு இஸ்லாமிய வாழ்க்கையை முன்னெடுப்பதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.